பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இப்போது நாம துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுங்களா? இதுல இருக்கக்கூடிய சில நாட்கள் அல்லாஹ்விற்கு இந்த வருடத்திலேயே வைத்து மற்ற நாட்களை விட விருப்பமான நாட்களாக இருக்கு. அது அந்த சில நாட்கள்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துடைய ஆரம்ப 10 நாட்கள், அதாவது பிறை 1ல தொடங்கி பிறை 10 வரையும் இந்த 10 நாட்கள் தான் அல்லாஹ்விற்கு இந்த வருஷத்திலே வைத்து பிடித்தமான நாட்களாக இருக்காமா. ஆனா அதிகமான முஸ்லிமானவர்கள் இந்த நாட்களை சிறப்பிக்கிறதே இல்லை. இந்த நொடியிலிருந்து நாம அந்த பாக்கியத்தை தவற விடாம சிறப்பிக்க வேண்டும். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம சிறப்பிக்கணும்னா நமக்கு 2 விஷயம் தெரியணும். ஒண்ணு, இதனுடைய சிறப்புகள்லாம் என்ன, ஏன் நம்ம இதை சிறப்பிக்கணும், அப்படி என்ன இது ஸ்பெஷல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, அதை எப்படி சிறப்பிக்கணும். எவ்வளவுதான் ஸ்பெஷல் தெரிஞ்சிட்டாலும் இப்ப நான் என்ன செய்யணும் அந்த இடத்துல அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப 2 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டும். ஒண்ணு, இதனுடைய சிறப்பு, இன்னொன்னு இதுல நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். ஃபர்ஸ்ட் இதனுடைய சிறப்பை சொல்லி ஆர்வம் மூட்டுவோம். அதுக்கப்புறம் இதுல நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இதன் காரணமா கூட மற்றவங்களுக்கு இது காமிச்சு அவர்களும் இதை பார்த்து அமல் செய்து பலனடைந்து கொள்ளட்டும். அந்த நன்மை உங்களுக்கே சேரட்டும். மற்றவங்களுக்கும் இதை தெரிவித்து கொடுங்க. நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. நான் உங்க அனைவருக்காகவும் அல்லாஹ் இடத்துல துவா செய்துட்டு இருக்கேன். இப்ப நம்ம துல்ஹஜ் மாசமா இருக்கிறதுனால ஒரு துவாவோட நம்ம ஆரம்பிப்போம். அல்லாஹ் உங்களையும் என்னையும் அவனுக்கு விருப்பமான இந்த துல்ஹஜ் நாட்கள்ல அவனுக்கு விருப்பமான அமல்களை செய்து அவனுக்கு நெருங்கிய நல்லடியார்களாக நம்மளை ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல துல்ஹஜ் மாசம்னு சொன்னனுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஹஜ்ஜுடைய மாசம், ஹஜ்ஜு செய்யறவங்களுக்கு தான் இது ஸ்பெஷல், இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. நிச்சயமாக கிடையாது. துல்ஹஜ் மாசம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய மாசம் தான். ஆனா இது எல்லாருக்குமே, ஹஜ்ஜு செய்பவர்களுக்கும் செய்யாதவர்களுக்குமே இதுல தனித்தனி சிறப்புகள் இருக்கு. அதுலயும் அல்லாஹ் இந்த முதல் 10 நாட்களை எப்படி ஆக்கி வைத்திருக்கான்னு தெரியுங்களா? இந்த அறிவிப்பை கேளுங்க. திருமதியில 688வது அறிவிப்பாக வருது. இன்னும் புகாரிலேயே வருது. சஹீஹான அறிவிப்பாக இருக்கு. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க. துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் நல்லமல்கள் செய்வது ஏனைய நாட்களில் அவற்றை செய்வதை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதையும் விடவுமா என்று கேட்டார்கள். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் இது சிறந்ததுதான், ஆயினும் தன்னுடைய உயிருடனும் செல்வத்துடனும் புறப்பட்டு அவ்விரண்டையும் இழந்தவர்களை தவிர என்று விடையளித்தார்கள் வருது. சுபஹானல்லாஹ். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த முதல் 10 நாள்ல நம்ம செய்யக்கூடிய நல்லமல் தான் இந்த வருஷம் முழுவதா இருக்கக்கூடிய 365 நாள்லயும் நம்ம செய்யக்கூடிய நல்லமல்களை விட சிறந்த நாட்களா இருக்கு. அதனால இந்த 10 நாள் நம்ம எவ்வளவு நல்லமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப 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 பிடிக்குமாமா. அது ஒரு விஷயம். இரண்டாவது, அப்படி சொல்லும் போது நபியை பார்த்து கேட்டிருக்காங்க சஹாபாக்கள்லாம், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஜிஹாத் தானே ரொம்ப பிடிக்கும், ஜிஹாத்னா அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுக்கிறது, அப்ப அதுதானே எல்லாத்த விட சிறந்தது. நீங்க இந்த மாதத்துல செய்யக்கூடிய இபாதத்துகளை தான் சிறந்ததுன்னு சொல்றீங்களே, ஜிஹாதை விட நம்ம இபாதத் தான் சிறந்ததா, நம்ம தொழுகிறது ஓதுறது தான் இந்த நாள்ல சிறந்ததான்னு கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த 10 நாளும் நீங்க நல்லமல்கள் செய்வது, ஜிஹாதை தவிர நம்ம மற்ற எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். தொழுகிறது, ஓதுறது, குர்ஆன் ஓதுறது, நோன்பு வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு, ஆனா ஒருத்தவங்களை தவிர, யார் அவங்கன்னு பார்த்தா, போருக்கு போறாங்க அல்லாஹ்வுக்காக, போனவங்க எதை கொண்டு போறாங்களோ அது எல்லாத்தையும் இழந்துடுறாங்க அப்படின்னா அவர்களை தவிர. ஏன்னா அவர்கள் அல்லாஹ்வுக்காக அவர்களுடைய பொருட்களை இழந்திருக்காங்க, அவர்களுடைய உயிர்களை இழந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கு வேற எதுவுமே ஈடு இல்லை. அவங்க என்ன பண்ண முடியாது, திரும்பி அமல் செய்ய முடியாது. அதனால அது சிறந்தது. அதை தவிர போருக்கு போய் ஜெயிச்சு திரும்பி வராங்கல்ல, அப்படி திரும்பி வந்தா கூட போர் செய்ததை விடவும் இந்த மாசத்துல 10 நாளும் நம்ம செய்யக்கூடிய தொழுகை இபாதத்து தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த மாதத்துல நீங்க போய் போர் செய்யுங்கன்னு சொன்னா கூட நம்மளால செய்ய முடியாது. ஆனா நீங்க இந்த மாசத்துல போர் செய்யறதை விட நீங்க செய்யக்கூடிய இபாதத்தை தான் நான் விரும்புறேன்னு சொல்லியிருக்கான். அதை தான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எடுத்துரைத்திருக்கார்கள். அப்ப இந்த 10 நாட்கள் நம்ம எவ்வளவு நல்ல அமல்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ரமலான் மாசம் தானே சிறப்பான மாசம், அதுல எவ்வளவு சிறப்பான அமல்கள் நம்ம செய்யறோம், அதுல நம்ம நோன்பெல்லாம் வைக்கிறோமே, அப்ப அதை விட இந்த 10 நாட்களே சிறந்ததுன்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். இதை பத்தி ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா,
அல்லாஹ் வந்து பார்த்தா ரமலான்ல கடைசி 10 நாட்கள்ல லைலத்துல் கதிரை வைத்திருக்கான். அந்த லைலத்துல் கதிர் இருக்கக்கூடிய 10 நாட்களுடைய இரவு இருக்கு பாருங்க, அந்த இரவை தவிர மற்ற நாட்கள் முதல் 20 நாள் ரமலானுடைய பகலும் இரவும் ஆகட்டும், அதே மாதிரி கடைசி 10 பகலாகட்டும், இது அனைத்தையும் விடவுமே இந்த 10 நாட்கள் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அப்ப ரமலானை விடவும் இது சிறந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னா ரமலான்ல நம்ம என்ன பண்றோம், கடமையாக்கப்பட்ட ஃபர்லான நோன்பை வைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு இஸ்லாத்துல 5 கடமைகள் இருக்கு. முதல் களிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ்ஜு. இந்த 3வது நோன்பையும் 5வது ஹஜ்ஜையும் அல்லாஹு எல்லா நாட்கள்லயும் கடமையாக்கல, குறிப்பிட்ட நாள்ல தான் கடமையாக்கியிருக்கான். அதுல பாத்தீங்கன்னா ரமலான்ல அந்த 3வது கடமையான நோன்பை கடமையாக்கியிருக்கான். ஆனா அப்ப ஹஜ்ஜு நமக்கு கடமை இல்லை. ஆனா இந்த மாசம் இருக்கு பாருங்க, இந்த 5வது கடமையான ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கான். அதே நேரத்துல இந்த மாசத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நோன்பு வைத்துக் கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்காங்க. ஆனா அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா நம்மளால ஆசைப்பட்டாலும் கூட ஹஜ் செய்ய முடியாது. ஹஜ்ஜுக்குன்னு இருக்கக்கூடிய மாசமே வந்து இந்த மாசம் தான். ஆனா நோன்பை நம்ம எந்த மாசம் வேணா வைக்கலாம், கடமை இல்லாமலும் வைக்க முடியும். அதனாலதான் இந்த நாட்கள் பார்த்தா ரமலானை விட சிறந்ததாக இருக்கு. இதுல இஸ்லாத்துடைய 5 கடமைகளும் நம்மளால நிறைவேற்ற முடியும். இந்த 10 நாட்களை தவிர இந்த வருஷம் முழுவதும் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நம்மளால 4 கடமைகள் தான் நிறைவேற்ற முடியும். நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது, ஹஜ்ஜை நிறைவேற்றவே முடியாது. நீங்க போய் உம்ரா வேணா செய்யலாமோ தவிர ஹஜ்ஜை செய்ய முடியாது. அப்ப இதுதான் 5 கடமைகளையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரே மாதமாக இருக்கு. அதே நேரத்துல அல்லாஹு குர்ஆன்ல தெளிவா சொல்றான், நாம வந்து 12 மாதத்தை படைத்திருக்கோம், அதுல 4 மாதத்தை புனிதமாக்கி வைத்திருக்கோம்னு சொல்றான். அந்த புனிதமாக்கப்பட்ட மாதத்துல ஒன்று இந்த துல்ஹஜ். அப்ப புனிதமாக்கப்பட்ட மாதத்துல நம்ம என்ன செய்யணும்னு நல்லா சொல்லியிருக்கானா 2 விஷயத்தை சொல்லியிருப்பான் குர்ஆன்லயே. புனிதமாக்கப்பட்ட மாதத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீங்க, குரோதம், சண்டை, போர் போன்றவற்றில வந்து நீங்க ஈடுபடாதீங்கன்னு சொல்லியிருப்பான் அல்லாஹ் குர்ஆன்ல. இது பகிரங்கமாக வருது. அப்ப இந்த மாசத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து நமக்கு பாவம் தரக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்திருக்கான். சண்டைக்கு போறது, குரோதம், வஞ்சகம் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டிய நாட்களாக இருக்கு. அப்போது இருந்த மக்கத்து காஃபிர்களே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த நாட்கள்ல பிரயாணம் செய்ய மாட்டாங்க, போர் செய்ய மாட்டாங்க, திருடுறவங்க கூட திருட மாட்டாங்களாமா. அந்த அளவுக்கு வந்து இந்த மாதத்தை வந்து கண்ணியப்படுத்தியிருக்காங்க. அதுலயும் வந்து இந்த 10 நாட்கள் 10 நாட்கள்னே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுல இன்னும் 2 நாட்கள் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கான். முதல் 10 நாட்கள்ல இருக்கக்கூடிய 8 நாட்களை விட்டுருங்க. அந்த 8 நாட்களும் என்னது, நமக்கு ஸ்பெஷலான நாள் தான், அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டிய நாட்கள் தான். ஆனா அதுல தனி சிறப்பான நாட்கள்னா பிறை 9, பிறை 10. பிறை 9 என்ன நாள்னு பாத்தீங்கன்னா அரஃபா நாள். அது ரொம்பவே சிறப்பான நாள். அந்த நாள் ஒரு நாள் நம்ம நோன்பு வைக்கிறனால 2 வருட பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க, துல்ஹஜ்ல 10 நாள் சிறப்புன்னு சொல்லி அதுல 9வது நாளுக்கு இப்படி ஒரு சிறப்பு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த நாள் என்னது, பிறை 10. பிறை 10ங்கிறது பக்ரீத்துடைய நாள். நாம என்ன பண்ணோம், ஈது கொண்டாடக்கூடிய, குர்பானி கொடுக்கக்கூடிய நாள். குர்பானி யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவர்கள் எல்லாம் வந்து அல்லாஹ்விற்காக மட்டும் அந்த குர்பானியை கொடுங்க. வெறும் பேருக்காக, பெருமைக்காக எல்லாம் கொடுக்காதீங்க. அல்லாஹ்விடத்துல அந்த ரத்தமும் சதையும் போய் சேரவே சேராது. உங்களுடைய நோக்கத்தையும் அந்த எண்ணத்தையும் தான் அல்லாஹ் பார்ப்பான். அந்த தக்வா மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல போகும். அதை அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்கான். 10வது நாள் என்ன பண்ணுவாங்க, குர்பானி கொடுப்பாங்க. குர்பானி கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எல்லாருக்குமே அந்த நாள் ஈதுடைய நாளாக இருக்கு. அப்போ 9, 10ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான நாள். நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைலத்துல் கதிர் ஆகட்டும், இன்னும் சொல்ல போனா நமக்கு ரமலான்ல வரக்கூடிய ஈத் ஆகட்டும், எப்போதுமே ஒரு விஷயத்தை அல்லாஹ் வந்து கொண்டாட்டமாக நமக்கு கொடுக்கிறான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள் தியாகத்துடைய நாட்களாக இருக்கும். நம்ம வந்து இந்த 9வது நாள் 10வது நாள் தான் சிறப்புனா அல்லாஹ் வந்து அந்த 9ஐயும் 10ஐயும் மட்டுமே சிறப்பாக்கி வச்சிருக்கலாம்ல. அந்த 9, 10 சிறப்பை ஒருவர் அடைய வேண்டும் என்றால் அதற்கு 8 நாள் பயிற்சிகளை எடுக்க வேண்டும். அந்த 8 நாளும் அதற்காக வந்து அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யணும். அப்ப நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், ஆனா அதனுடைய ஸ்பெஷல்லாம் எனக்கு வேணும்னா அது நமக்கு மார்க்கத்துல வந்து காண்பிக்கப்பட்ட வழி கிடையாது. யார் வந்து ரமலானுடைய ஈதை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் 29 நாளும் அல்லாஹ்விற்காக உண்ணாமல் நோன்பு இருந்தார்கள். யார் வந்து இப்ப துல்ஹஜ்ஜுடைய ஈதை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்காக 9 நாள் நல்லமல்களை அதிகமாக செய்வார்கள், பாவத்தை தியாகம் செய்வார்கள். பாவத்தை எல்லாம் கைவிடுவாங்க. அவர்களால் முடிந்ததை வந்து என்ன பண்ணணும், தியாகம் செய்வார்கள். அப்படி வந்து ஈதை கொண்டாடக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய முயற்சி முந்தைய நாட்கள்ல இருக்கும். அதனாலதான் 9வது நாள் 10வது நாள் சிறப்பு வந்து அதிகமாக இருந்தாலும் முதல் 10 நாட்களுமே அல்லாஹ் விரும்பக்கூடிய நாட்களாகவும் அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய நாட்களாகவும் இருக்கு. அதுலயும் நமக்கு அல்லாஹ் ஒரு சலுகை கொடுத்திருக்கான் பாருங்க. லைலத்துல் கதிர் வந்து
ரமலானுடைய இறுதி 10ல இருக்குன்னு தெரியும். ஆனா யாருக்காவது அது எந்த நாளுன்னு தெரியுமா? தெரியாது. 27ன்னு சொல்லிட்டு சிலர் தொழுகிறாங்க. ஆனா அது உறுதியாக்கப்பட்டதே கிடையாது. இறுதி 10 இரவுகள் அதுல ஒற்றைப்படை இரவுகள் தான் சொல்லப்பட்டிருக்கோ தவிர எந்த நாள்னு சொல்லப்படல. ஆனா குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ் பாத்தீங்கன்னா வல் ஃபஜ்ரி வலயாலின் அஸ்ர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சத்தியமிட்டு 10 நாட்கள் மீது சொல்கிறான். எது அந்த 10 நாட்கள்னு கேட்டா உலமாக்கள் சொல்றாங்க, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் தான். இந்த 10 நாளையுமே அல்லாஹ் இந்த நாள் தான் அது, நான் விரும்பக்கூடிய நாள் இதுதான், நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டாம், அது இதுல எந்த நாளா இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம், 10 நாளுமே நான் விரும்புறேன், 10 நாள்லயும் நீங்க நல்ல அமல்கள் செய்யுங்க, அதை நான் நேசிக்கிறேன் நல்லா சொல்லிட்டான். அப்ப தெளிவா நமக்கு காமிச்சாச்சு லைலத்துல் கத்ர் இரவு கூட நம்ம அடைந்தமா அப்படிங்கிறது 10 இரவுகளையும் தொழுதவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கண்டிப்பா அடைந்திருப்போம். 10ஐயும் நம்ம செஞ்சுட்டோம், அதுல எதுவா இருந்தாலும் நம்ம கிடைச்சிருக்கும்னு சொல்லலாம். ஆனா இது அப்படி கிடையாது. 10 நாளும் சிறப்பாக இருக்கு. ஒரு நாள் நீங்க செஞ்சாலும் சரி அந்த நாளுக்கு உண்டான நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு. இனி வரக்கூடிய வீடியோல அதை பார்க்கலாம். இப்ப நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாசம் முழுவதும் என்ன செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களும், முக்கியமாக 10வது நாள் ஈது, அதை விட்டுருங்க, முதல் 9 நாட்களும் என்ன செய்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் நோன்பு நோற்றார்கள். இது பாத்தீங்கன்னா நமக்கு சுன்னத்தான நோன்பாக இருக்குது. நீங்க முடிந்த அளவுக்கு 9 நாளும் நோன்பை கடைபிடிங்க. இல்ல என்னால 9 நாள் நோன்பு கடைபிடிக்க முடியாது அப்படின்னு இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா விட்டு விட்டு கடைபிடிக்கலாம். சனி ஞாயிறுகள்ல என்ன பண்ணலாம், கடைபிடிக்கலாம். திங்கட்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப கடைபிடிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த முதல் 9 நாளுமே நம்ம நோன்பு வைக்கலான்ட்டோம். இதுல ஜும்மா நாள் வந்தாலும் நீங்க நோன்பு வைக்கலாம். அதனால இந்த 9 நாளும் துல்ஹஜ்ஜுக்காக நபி அவர்கள் வைத்திருக்காங்க, அல்லாஹ் விரும்புறான்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், நோன்பு வைக்கணும். அதே நேரத்துல எனக்கு தொழுகை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருப்பீங்க, அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தொழுக முடியாது, நீங்க நோன்பு வைக்க முடியாது, இது ரெண்டை தவிர எல்லா அமல்களும் நீங்களும் செய்யலாம். மற்ற நேரத்துல நம்ம செய்யக்கூடிய திக்ருகள், சலவாத்துகள், துவாக்கள்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதை எல்லாமே வலியுறுத்தி செய்யலாம். நம்ம ஏன் இப்ப நம்ம நோன்பை மட்டும் சொல்லிட்டு மற்ற எதையும் நம்ம தனியா குறிச்சு சொல்லேன்னு பாத்தீங்கன்னா ஒரு காரணம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 நாள் செய்தாங்க. மற்றபடி இந்த நாள்ல எல்லா நாள்லயும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை செய்திருக்காங்க. அதனாலதான் நம்ம நோன்பை மட்டும் தனியா சொல்றோம். இதை தான் சிறப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க. மற்றபடி நீங்க மற்ற நாள்ல என்ன அமல்கள்லாம் செய்றீங்களோ அதை அதிகமாக செய்து கொள்ளுங்க. குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, தொழுகுவது, சதக்கா செய்வது, குர்பானி கொடுப்பதுன்னு சொல்லிட்டு உங்களால என்னெல்லாம் முடியுமோ அத்தனை நல்ல அமல்களும் செய்துக்கோங்க. நோன்பை முடிந்தவரை கடைபிடிங்க.